பொண்ணுங்களுக்கு பூ வைக்க பிடிக்காதா என்ன? கண்டிப்பா பிடிக்கும். ஆனா இந்த 2 பூவ தலையில வைக்க கொஞ்சம் யோசிப்போம். நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் நல்லா ரெட்டை ஜடையா போட்டு பட்ட பட்டையா வச்சு அனுப்பி விட்டுருவாங்க. அப்பலாம் இந்த பூவ வச்சுட்டு இருப்போம். ஆனா இப்ப இந்த பூ நல்லா அப்படி தள்ளி வச்சுரும். கனகாம்பரம் பூ, டிசம்பர் பூ. இப்பலாம் இந்த கனகாம்பரம் பூவ நான் யார் தலையில வச்சு பார்க்கிறதே இல்ல. இந்த பூக்குன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரசிகை இருக்காங்க. இப்ப ட்வின்ஸ் பொறந்திருக்குன்னு ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன்ல அவங்க தான். ஆனா அவங்களுக்கு அந்த பூ அவ்ளோ அழகா இருக்கும். எங்க ஐயம்மாலாம் இந்த இட்லி பூன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பூவ நல்லா இந்த பக்கமும், அந்த பக்கமும் நல்லா 2 பக்கம் வச்சு விட்டுருவாங்க. எங்க வீட்ல நாங்க 4 பொண்ணா எல்லார் மடையிலயும் இந்த இட்லி பூ இருக்கும். என்னமோ கோவில் திருவிழாக்கு அங்கங்க போஸ்ட் கம்பத்துல ஸ்பீக்கர் கட்டி விட்ட மாரியே இருக்கும். இதுல என்ன ஹைலைட்னா இந்த இட்லி பூவுக்கு அப்பவே என்ன கிண்டல் பண்ணுவாங்க. அப்ப நான் என்ன 6தோ 7தோ படிச்சிருப்பேன். அப்ப என் வயசு என்ன இருக்கும்? அந்த பூவ எனக்கு தலையில வைக்கிறத விட அந்த பூல இருக்கிற தேனை உறிஞ்சு குடிக்க ரொம்ப பிடிக்கும். அதனால பாதி வழியிலேயே தலையில இருந்து எடுத்துருவேன். ஆனா இந்த டிசம்பர் பூவ நீங்க எந்த கடையிலயும் பார்க்க முடியாது. யார் வீட்லயா தானே பூக்கும். அப்படின்னும்போது அந்த வீட்டுக்காரங்களே ஆசைய கட்டி இந்தா வச்சுக்கோன்னு அன்பா குடுக்கும் பூ இந்த டிசம்பர் பூ தான். இப்படி அன்பா இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து கிடைக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வேணும்னா யார் தலையிலயாவது டிசம்பர் பூ இருந்தா இது ஏதுன்னு கேட்டு பாருங்களேன். ஒண்ணு அவங்க வீட்லயே பூத்ததா இருக்கும். இல்ல அன்பா யாராவது குடுத்ததா தான் இருக்கும். ஆனா இந்த பூல எவ்ளோ கலர் இருக்குல்ல. அவ்ளோ கலர் அழகழகா இருக்கும். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.